ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா குருமா தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. குருமாக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆலு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்ம அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி, கரம் மசாலா பொடி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. ஆலுவும் தேங்காய் விழுதும் அரைச்ச விழுதும் சேர்த்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சாதம் தாளிச்சிக்கலாம். நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 2 கப்ஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். 4 கப்ஸ் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம். 2 கப்பு வந்து தேங்காய் பாலும் 2 கப்பு வந்து வாட்டரும் ஆட் பண்ண போகிறேன். ஆயில் கொஞ்சம் கீ சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துருவோம். தேங்காய் பால் சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாதமும் வெஜ் குருமாவும் இதோட நம்ம வந்து வெள்ளரிக்காய் பச்சடியோட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.